Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 7ல இருக்க இமெயில் அப்படிங்கற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இமெயில் ஐடினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த இமெயில் அப்படிங்கிறது ஒரு லெட்டர் ஃபார்மேட். ஓகேங்களா? சோ இப்படி வந்து வாட்ஸ்அப்ல எப்படி நம்ம மெசேஜை ஷேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ லெட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த லெட்டர் ஃபார்மேட் இப்பயுமே இருக்குது, பட் அது அவ்வளோவா என்ன ஆகுது அப்படின்னா நடைமுறையில் இல்லை. ஸோ இந்த இமெயில் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணலான்னா ஸோ இன்ஸ்டன்ட்டில் யாருக்கு வேணாலும் எத்தனை லெட்டர்ஸ் வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த இமெயில் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது. தென் வந்து இது யூஸ் பண்ணுறது மூலமாக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து யாருக்கு சென்ட் பண்ணுமோ அவங்களுக்கு டக்குன்னு ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட என்ன ப்ரௌசர் இருக்கோ அதில் போயிட்டு க்ரியேட் அண்ட் இமெயில் அக்கௌண்ட் இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா gmail.comனு சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அந்த வெப் பேஜை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ரியேட் அண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல ரெட் கலர் பாக்ஸில் எனக்கு க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களுக்கு மூவ் ஆகும். இந்த இடத்துல உங்களோட ஐடிக்கு என்ன பேர் தரணும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம்னு கேட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன நேம் தர விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன், லாஸ்ட் நேமில் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த இடத்துல நம்மளை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷனை நம்ம தர மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட டேட் ஆஃப் பர்த் என்ன, நம்மளோட ஜெண்டர் என்ன, ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் படி நான் என்ன நேம் கொடுத்தேன், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில் வந்து LM டெக்ஸ்ட்னு கொடுத்தேன். தென் வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தேன். அதுக்கு ப்ரிஃபராக எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு வந்து அதுவே சில இமெயில் ஐடியை சஜஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கூகுளே 2 சஜஸ்ட் பண்ணுற ஒன்று. ஸோ மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளே நம்மளோட ஃபோனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்களே க்ரியேட் பண்ணுற நேம் தான் வேணும் அப்படின்னா தேர்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களை வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 2 டைம் கேட்டிருக்கோம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் கொடுக்குறது, செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கீழே செக் பண்ணுறது. இந்த இடத்துல கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல ஷோ பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் ஒரு டிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே என்ன டைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வெளியே தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட், ஒரு கேரக்டர், தென் வந்து நம்பர்ஸ், இதெல்லாம் ஸோ மிக்ஸ் ஆகி தான் தரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் நம்ம பாஸ்வேர்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தென் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்தது பார்த்தோன்னா நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறோமோ அதை லிங்க் பண்ணுறோமோ அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு கோட் வரும். அந்த 6 டிஜிட் கோடை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஸோ எதுக்காக அப்படின்னா இது வந்து ரோபோட் ஆக்சஸ் பண்ணுதா இல்லையா அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மிஸ் மேட்ச் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து ஒரு கோட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த கோடை நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஸோ நீங்கள் கோடு என்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ரெக்கவரி இமெயில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு இமெயில் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் இதோட லிங்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த ஐடி மறந்துச்சு, பாஸ்வேர்ட் மறந்துச்சு அப்படின்னா அந்த இமெயில் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போய் அந்த இமெயிலை லிங்க் பண்ண சொல்லும். ஸோ ஸ்கிப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் இப்போதைக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஸ்கிப் ஆகிடும். ஸோ தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணலாமா, ஸோ வந்து வீடியோ கால்ஸ்லேருந்து வந்து கூகுளோட டேட்டாஸ்லாம் சேவ் பண்ணலாமா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இன்றைக்கி இந்த கூகுள் கேட்கும். இது வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. எதனால் அப்படின்னா இது வந்து டேட்டாவை பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் எஸ் ஐ மீன் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் ஆகும். இதுதான் வந்து நம்மளோட இமெயில் ஐடி. நம்ம என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தோமோ நமக்கு இது வந்து இந்த இடத்துல காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ LM டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ நம்மளோட இமெயில் ஐடி பார்த்தோம்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் ஐம்
462 அப்படிங்கிறது தான் நம்மளோட இமெயில் ஐடி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரைவசி பாலிசி மாதிரி கேட்கும். ஓகேங்களா? ஸோ இது படித்து பார்த்துட்டு நீங்கள் அதை அப்படியே கீழே வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஐ அக்ரின்னு கேட்கும். ஸோ ஐ அக்ரின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட இமெயில் அப்படிங்கிறது அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஒரு இமெயில் ஐடி அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்கமிங் வீடியோவில் எப்படி இமெயில் சென்ட் பண்ணுறது, பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னா எப்படி கெட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.